நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழர்களுக்கு வணக்கங்க. நம்ம இப்போ தாங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் விஜய் அண்ணாவை வந்து ரொம்ப எதையாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க. விஜய் வந்து இதை பண்ணினாரு அதை பண்ண, ஆனால் எதுக்குமே விஜய் அண்ணா வந்து அசர மாட்டார். ஆனால் இந்த அரசியலே வந்து விஜய் அண்ணாவை சுற்றி தாங்க இருக்குங்க. எந்த இடமாகட்டும் விஜய் அண்ணாக்கோட கூட்டணி கேட்பாங்க, இல்லை விஜய் அண்ணாக்கிட்ட இவங்க கூட்டணி வருவாங்கங்க. ஆனால் நம்மளோட கெத்து என்ன தெரியுமா? இந்த 2026 வந்து அரசியல் பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஏன்னு கேட்டால் பலமான கட்சி நம்ம டிவிகே மட்டும்தான் இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் டிவிகேவை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்குறாங்க. அதிமுக வரும், திமுக வரும், டிஎம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பேசும்போது யாருன்னா வரட்டுங்க, அப்படியே நாங்கள் களத்தில் இறங்குறோங்க, அப்படியே நாங்கள் தோற்று போனால் கூட ஒரு அனுபவமாக இருக்கட்டுங்க. ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டியில் தாங்க நாங்கள் வரணும். அதுதான் என்னோட ஆசையும் சரி, ஆடியன்ஸோட ஆசையும் சரி, விஜய் அண்ணாவோட ரசிகரோட எண்ணங்களும் அதுதான். விஜய் அண்ணா தனித்தே நிற்கணும். அவருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி வருதுன்றது வந்து பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இது தாங்க எங்களோட பதிவாக இருக்குது. லைக் பண்ணி சப்போர்ட்